வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்தியில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் திருத்தி அமைக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை பெற்றுத் தருவதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மனநலம் குறித்த கட்டணமில்லா டெலி மனஸ் உதவி மையம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு உயர்கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்தியில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் திருத்தி அமைக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளிலும் வங்கிகளிலும் பெற்றுள்ள கடனும் அதற்கான வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் திமுக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், இத்திட்டத்திற்காக அஇஅதிமுக ஆட்சியில் 1652 கோடி ரூபாய் ஒதுக்கி 85% பணிகள் முடிக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் திமுக அரசு மீதமுள்ள 15% பணிகளை கூட செய்யவில்லை என்றார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது போதுமான அளவு மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை பெற்றுத் தருவதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி டெல்டா பகுதி மக்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லை என்றும், அதிகமான கோவில்களை கொண்ட இப்பகுதியை ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா தலமாக மாற்றினால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மத்தியில் கூட்டணி அரசில் திமுக அரசு இடம்பெற்றதை விட கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளது என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். 15 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை காணவில்லை என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் தவறானது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எதுவும் காணாமல் போகவில்லை என்றும், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் தொடர்பான உண்மையான தகவல்களை பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இனி தேர்தல் களம். தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது நாமக்கல் மக்களவை தொகுதி. 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தொகுதி மறுசீரமைப்பில் புதியதாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. இத்தொகுதி ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, சேலம் மாவட்டத்தின் சங்ககிரி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. மொத்தம் 14,44,036 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 7,04,270, பெண்கள் 7,39,610, இதர பிரிவினர் 156 பேர் உள்ளனர். எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகம் தேர்தல் பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது. 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கு முதல் முறை வாக்காளர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 1661 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 174 பதட்டமானவையாக கண்டறியப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வாக்களிக்க உரிய ஏற்பாடுகள் முன்னரே செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இதுவரை காங்கிரஸ் 6 முறை, அதிமுக 3 முறை, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறை, திமுக 2 முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளன.
நடைபெறவுள்ள 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் டாக்டர் கே பி ராமலிங்கம், அதிமுகவில் சு தமிழ்மணி, திமுக கூட்டணியிலான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வி எஸ் மாதேஸ்வரன், நாம் தமிழர் கட்சியில் க கனிமொழி உள்பட மொத்தம் 40 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடித்திருக்கிறது. நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து எஸ் கண்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் வந்துருச்சு, வாங்க மக்கா எந்திருச்சு, ஓட்டு போடுங்களே, 4 முறை சிந்திச்சு, வாக்களிக்கும் வயசு இருக்கு, ஓட்டு போட மிஷின் இருக்கு, போட்ட ஓட்டு யாருக்குன்னு பார்த்து கேட்டா வழி இருக்கு. அப்படி போடு, போடு, அப்படி போடு, நீ ஓட்டு போடு, ஓட்டு போட வாங்க மக்கா நாடு ஏதோ வளர வாங்க மக்கா, ஓட்டு போட வாங்க மக்கா நாடு ஏதோ வளர வாங்க மக்கா. மனநலம் குறித்த மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கட்டணமில்லா டெலி மனஸ் உதவி மையத்தின் எண் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. இந்த உதவி எண் குறித்து பரவலாக விளம்பரப்படுத்துமாறும் உயர்கல்வி நிறுவனங்களை மானியக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நுழையும் இளம் மாணவர்கள் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திற்கு ஆளாக உள்ளது என்றும் அத்தகைய நேரத்தில் அவர்களுக்கு இந்த உதவி மையம் ஆறுதலாக இருக்கும் என்று மானியக் குழு தெரிவித்துள்ளது. தொலைபேசி வாயிலாக மன அழுத்தத்தை போக்கும் ஆலோசனை வழங்கும் முயற்சி மனநல பிரச்சினைகளுடன் போராடுபவர்களுக்கு எந்த நேரமும் ஆதரவையும் உதவியையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் யுஜிசி தெரிவித்துள்ளது. தேனியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 4 கிலோ அளவிலான போலி ஹால்மார்க் அடையாளம் கொண்ட தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த கடையில் இருந்து போலி ஹால்மார்க் முத்திரை மற்றும் 6 இலக்க தனித்த அடையாள எண் இல்லாத தங்க நகைகள் விற்பனை செய்யப்படுவதும் இருப்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய தர நிர்ணய மதுரை பிரிவின் இணை இயக்குநர் திரு அறிவழகன் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் என்று அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திரு தர்பகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். நம் இந்திய பன்முக பண்பாட்டு பாரம்பரியத்தில் ஊறி திளைத்து போன ஒன்று ஜனநாயக உணர்வு. இந்த மேம்பட்ட ஜனநாயக உணர்வின் வெளிப்பாடுதான் நம் தேர்தல் முறை. அந்த பெருமிதத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்தும் விதமாக வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற பொது தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பினை உறுதி செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறக்கச் சொல்வோம், விற்பனைக்கு அல்ல நம் வாக்கு, அது நேர்மை வெல்ல. இருவரிச் செய்திகள். தைவான் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச அரசின் மதரசா கல்வி சட்டத்தை ரத்து செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு தில்லி திஹார் சிறையில் உள்ள பிஆர்எஸ் கட்சியின் நிர்வாகி திருமதி கவிதாவிடம் சிபிஐ விசாரணை நடத்தவும் வாக்குமூலத்தை பதிவு செய்யவும் தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருவள்ளூரில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் விரைவு வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 165 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி 18.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று மாலை 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் திருத்தி அமைக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை பெற்றுத் தருவதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மனநலம் குறித்த கட்டணமில்லா டெலி மனஸ் உதவி மையம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு உயர்கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.